Tamil Bible Study. பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். ஆகாபுடைய அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆகாபுனுடைய மகனாகிய யோராம் ராஜாவாக இஸ்ரவேலின் மேலே காணப்படுகிறான். அவனை குறித்து ஒரு காரியம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ராஜாவை குறித்து இப்படி கேள்விப்படுகிறோம் இஸ்ரவேலில். என்ன அப்படின்னு சொன்னால், தன் தாய் தகப்பனை போல அவன் இல்லை, கொஞ்சம் பெட்டர் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் சரியில்லைன்ட்டு 3வது வசனம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எரோபேயாமின் பாவம் அப்படின்னு சொன்னால் என்ன வித்தியாசத்தை பார்த்தோம்? சாலமோனுடைய பாவத்துக்கும் எரோபியாமுடைய பாவத்திற்கும் காணப்பட்டதான வித்தியாசம். சாலமோனும் ஃபால்ஸ் வர்ஷிப்புக்கு இடம் கொடுத்தான், எரோபியாமும் ஃபால்ஸ் வர்ஷிப்புக்கு இடம் கொடுத்தான். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் 2 பேருக்கும் காணப்படும். சாலமோன் யெகோவா என்கிறதான தெய்வத்தோடு கூட அது ஒரு பக்கம் வழிபாடு நடந்துட்டு இருந்தது. வேற தன்னுடைய ஸ்திரீகளின் நிமித்தமாக வேற அந்நிய தேசத்தினுடைய தெய்வங்களை உள்ள கொண்டு இஸ்ரவேலுக்குள்ள அந்த வழிபாடுகளும் காணப்பட்டுச்சு. ஆனால் எரோபியாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப். அது என்ன அப்படின்னு சொன்னால், யெகோவாவுடைய வர்ஷிப் தான், ஆனால் ஃபால்ஸ் வர்ஷிப். அது எப்படி அப்படின்னு சொன்னால், அவன் தான்லேயும் கீழே காணப்படுற பெத்தேலிலையும் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே கன்றுக்குட்டிகளை வைத்து இவைகள் பார்த்திங்கன்னா உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள், இவைகள் தான் தெய்வங்கள் என்று சொல்லி ஆராதிக்க வைத்தான். அப்போ யெகோவாவுடைய பெயரில் பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக வழிபாட்டை கொண்டு வந்தான். அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது, இந்த நாளில் கிறிஸ்தவத்திற்குள்ளே காணப்படுகிறதை போல. அப்போ இந்த பாகால் என்கிறதான அந்த வழிபாட்டை, பாகாலுடைய சிலையை உடைத்து போட்டான். ஏன்னா இந்த எசபேல் பாகாலுடைய வழிபாட்டுக்கு ஃபேமஸ். எலியாவினுடைய நாட்களை நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி அந்த தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று போட்டான், கர்த்தரே தெய்வம் என்று அவன் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காண்பித்தான் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பாகாலுடைய சிலையை ஆகாப் எசபேல் பின்பற்றின பாகாலின் சிலையை அகற்றி போட்டான். ஆனால் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளின் மேல் சிக்கி கொண்டிருந்தான். அப்போ விக்கிரகத்தை விலக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறு விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் விரும்புகிறபடியான அந்த ஆராதனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு விதமான விக்கிரக வழிபாடு. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறேன். 2-3 வருஷங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இவ்வளவு 1,00,000 ஆட்டுக்குட்டிகள், 1,00,000 குறும்பாட்டு கடாக்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரியதான அந்த லெவி அவன் செலுத்துகிறான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம போன அதிகாரத்திலே எங்கேயோ பார்த்தோம். நம்ம ஆகாபுடைய நாட்களுக்கு பின்பே அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ராஜா எழும்பினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மோவாபின் ராஜா, அதனுடைய அந்த மோர் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே காணப்படுது. 5வது வசனம், ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இங்கே கேட்ட மாதிரி இருக்காது ரீசண்டா? ஆமாம். என்ன அப்படின்னு சொன்னால் இதே யோசபாத் தான், ஆனால் ஆகாபோடு கூட ஒரு அலையன்ஸ் வைத்து கொண்டு என்ன பண்ணாங்க, அவங்க யுத்தத்துக்கு போனதை நம்ம பார்க்குறோம்.
அது வந்து நான் நினைக்கிறேன் சீரியர் தேசத்தின் மேலே நினைக்கிறேன் நான். சரி, அதே மாதிரி காரியம் இப்போ சேம் அதே யோசபாத்து தான். ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாபுடைய குமாரனாக்கிய யோராம். ஆகாவுக்கு அப்புறம் அகசியா ராஜாவானா. அகசியா வந்து பிள்ளைகள் இல்லாமல் மறித்தபடினாலே அகசியாவினுடைய சகோதரன் ஆகாபினுடைய இன்னொரு குமாரன் வந்து யோராம் என்கிறவன் ராஜாவாயிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து மோவாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்கு அவன் கேட்கும்போது யோசபாத், ஏன் இது வந்து யோசபாத்துக்கு அங்கேயே ஒரு பெரிய பாடம் வந்து கிடைச்சிருக்கும்ல. என்னன்னா யோசபாத்தை வந்து கொல்லுகிறதான சூழ்நிலை அல்லது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய வேஷத்தில் அவன் வந்து பார்த்திங்கன்னா யுத்த காலத்தில் காணப்பட்டான். எல்லாரும் அவனை நெருக்கி வந்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று கொல்ல பார்த்தார்கள். இவன் வந்து சத்தம் போடுவான். இவன் சத்தம் போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து இஸ்ரவேலின் ராஜா இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் பை சான்ஸ் ஒரு அம்பு வந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய உள்ள தரித்து அவன் என்ன பண்ணான், தைத்து அவன் இறந்து போயிடுவான் அப்படின்ற ஸ்டோரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒன்றுமே பாடம் படிக்கலையா இந்த யோசபாத்? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? யோசபாத் என்ன சொல்கிறான் பாருங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆகாபிட்ட சொன்ன மாதிரியே சொல்கிறான், வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எப்படி வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டான் யோசபாத்? இதுக்கு என்ன ரீசன்? இதில் நமக்கு ஒரு டீச்சிங் இருக்கு. உடன்படிக்கை, ஒருவேளை இஸ்ரவேலின் ராஜாவோட உடன்படிக்கையை பண்ணியிருப்பான் அப்படின்றீங்களா? ஓகே, இருக்கலாம், நிச்சயமாக உடன்படிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஏன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு யோசபாத் வந்து காணப்படுறான்? யூதாவின் ராஜாவை யோசபாத்தை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்க இல்லையா? அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் ஃபியரிங் கிங்காக வந்து காணப்பட்டான். இதுலேயே கூட நம்ம வாசிப்போம், அவன் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஆனாலும் கூட இந்த இஸ்ரவேலின் ராஜாவை வந்து அவாய்ட் பண்ண முடியாதபடிக்கு அவனோடு கூட போக வேண்டியதான ஒரு காரியம் வந்து ஏன் வந்து நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் தான். என்னன்னா, நம்ம போன அதிகாரம் அதற்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஆகாபோடே யோசபாத் சம்பந்தம் கலந்திருந்தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன போல உடன்படிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்குன்னு சொன்னீங்க. கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லது கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, இந்த யோசபாத்துடைய தகப்பன் வந்து ஆசா என்கிறதான அவனும் ஒரு காட் ஃபியரிங் கிங் தான். அவனுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் வந்து போர் வந்து காணப்பட்டது. அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையும் கிடையாது. ஆனால் யோசபாத்துடைய நாட்களில் அவன் ஆகாவோடு கூட ஒரு உடன்படிக்கை நிச்சயமாக அவன் செய்திருக்கான். அது என்ன அப்படின்னா, மேரேஜ் அலையன்ஸ் மூலமாக உண்டானது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ண முடியாமல், இப்போ நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்ப்பீங்க, நீங்கள் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நாம் அப்படிப்பட்டதான ஐக்கியத்துக்குள்ள, மேரேஜ் மாத்திரம் கிடையாது, மற்ற எந்த காரியத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட, இப்போ நமக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அவிசுவாசியான ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸாக நம்ம காணப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுடைய சில செயல்களுக்கு நம்ம உடன்பட வேண்டியதான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வேறு பிஸ்னஸ்லையோ அல்லது மற்ற காரியங்களையோ நமக்கு வந்துடும். இப்போ யோசபாத்துடைய நிலைமையும் அப்படி தான். ஏன்னா அப்படின்னு சொன்னால் ஆகாபோட சம்பந்தங்களும் தான். ஆகாப் இறந்து போயிட்டான். ஆனால் ஆகாபுடைய மகனாகிய யோராம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காணப்படுறான். யோராமுடைய சிஸ்டர் தான் இவனுடைய குமாரனாகிய யோராம் என்கிறதானவனுக்கு யோசபாத் வந்து விவாகம் பண்ணி கொடுத்துருக்குறான். அப்படின்னால ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு ராயல் ஃபேமிலிஸ்க்கும் வந்துருச்சு. அதனால் அவாய்ட் பண்ண முடியல. அதனால தான் சொல்கிறான், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அந்த யுத்தத்திற்கு யோசபாத் யோராமோடு கூட போக வேண்டியது இருந்தது. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். அப்போ யோசபாத் தான் இந்த ஐடியா கொடுக்குறார், வனாந்திர வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். 3 ராஜாக்கள் சேர்ந்து போகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. அப்படின்னு சொன்னால் ஏதோமின் ராஜா அப்படின்னா அந்த ஏசாவினுடைய அந்த, நம்ம இப்போ போன அதிகாரத்திலையா அதற்கு முன்பு நம்ம பார்த்தோம், 1 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தில் 47வது வசனம் பாருங்க. அப்போது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். அப்படின்னு சொன்னால் ராஜாவினுடைய ஸ்தானத்தில் வேற ஒரு டெபுட்டி வந்து காணப்படுறான். அப்போ அவன் ப்ராபபிளி வந்து யூதாவுடைய ராஜாவினாலே அந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டதான ராஜாவாய் காணப்பட்டிருப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா ஆகிய யோசபாத்,
ஏதோமில ராஜாவாக காணப்பட்ட, அதாவது பிரதி ராஜாவாக ராஜாவுடைய ஸ்தானத்தில் காணப்பட்ட இவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு மோவாபுக்கு விரோதமாக போறாங்க. ஆனாலும் 9வது வசனத்துடைய நடுவில் வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 7 நாள், ஏன்னா வனாந்திரத்தில் அவங்க போறபடினாலே தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய அந்த யோராம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை மோவாபியருடைய கையில் ஒப்பு கொடுக்க கொண்டு வந்துட்டாரு. 3 ராஜாக்களும் வர சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சொல்றான். 11வது வசனம். அப்போது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இந்த 10வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜா, அதாவது இந்த யோராம் சொல்றான், இந்த 3 ராஜாக்களை கர்த்தர் மோவாபியின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே அப்படின்ட்டு சொல்றான். யோசபாத் இங்க விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஒரு சிறிய வித்தியாசம், அந்த முன்னாடி பாத்தீங்கல்ல, ஆகாப் நடந்துகிட்ட விதத்திற்கும் அவன் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கும் இவன் பயன்படுத்துறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கரெக்டு தானே? அவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீகாயா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தருடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கிற யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றான். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இவனுக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறதான மற்ற தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்றான், கூப்பிட்டு அவன் கேட்கிறான். இப்படி ஆகாபுடைய நாட்கள்ல பார்த்தோம். ஆனால் இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன், இவன் பேர் என்ன, இந்த யோராம், ஆகாபுடைய குமாரனாகிய யோராம், கர்த்தர் எங்களை இப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த காரியம் நடந்துருச்சோ அப்படின்ட்டு இந்த 7 நாளும் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் சாகும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அவன் சொல்கிறான். யோசபாத் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு தீர்க்கதரிசி இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அந்த ரிலீஜியனுடைய வித்தியாசம். ஆகாப் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை அவன் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாபுடைய குமாரனாகி யோராம் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுறான், அவரை தெய்வமாக பார்க்குறான். அவருடைய நாமத்தில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி முன்னிறுத்தி அவர் தான் எங்களை இப்படி கொண்டு இப்படி விட்டுட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறான். இது பார்த்தீங்க ஒரு பெரிய வித்தியாசம். பார்க்குறதற்கு, மேலோட்டமாக பார்க்குறதற்கு யோராமுடைய அந்த வார்த்தைகள், அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அடுத்து யோசபாத் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசா கிட்ட விசாரிக்கிற காரியம் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வித்தியாசம்னா, இந்த யோராம் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா 2வது வசனத்தில் இல்லை 3வது வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். கர்த்தர்ன்ற நாமத்தை பயன்படுத்துகிறான், கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் காணப்படுது. கர்த்தரை தெய்வங்கள் என்று சொல்லுகிறதான காரியம், அல்லது கர்த்தரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் கர்த்தரை வைத்து இவைகள் தெய்வங்கள் அப்படின்ட்டு ப்ளூரலில் பேசுகிறதான காரியங்களே இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள எங்கே தான் நடக்குதுன்னா, அந்த சீனாய் வனாந்திரத்துக்கு கீழே இந்த ஜனங்க கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி சொல்லுவாங்கல்ல, ஒரு கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி இது தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விடுதலையாக்கின, மீட்ட, நம்மளை கொண்டு வந்த தெய்வங்கள் என்கிற வார்த்தையை அங்கே தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவாங்க. ஒரு தெய்வத்துக்கு தெய்வங்கள் என்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் யெரொபெயாம் பார்த்தீங்கன்னா இதை பக்காவாக ரிலீஜியனாக என்ன பண்ணா எஸ்டாப்ளிஷ் பண்ணது யெரொபெயாம் என்கிற ராஜாவினுடைய நாட்கள் தான். அதனால தான் அவனுடைய பேரை சொல்லி இவன் கொண்டு வந்த அந்த ரிலீஜியனை பார்த்தீங்கன்னா ஆகாபின் குமாரன் ஆகிய யோராம் பின்பற்றினான். அந்த பாவத்திலேருந்து அவன் விலகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவன் என்னதான் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினாலும் அவர் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கிறவனாக இவனுடைய வார்த்தைகளும் சில செயல்களும் காணப்பட்டாலும் கூட இவன் உண்மையான கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இவன் பார்த்தீங்கன்னா வந்தவுடனே பாகாலுடைய சிலைகள் எல்லாம் அகற்றி விட்டதை போலவே என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்கிறவர் தான் ஒரே தெய்வம் என்று சொல்லி
அங்கே தான்லையும் பெத்தேலிலும் இருந்ததான மேடைகளையும் அவன் இடித்து போட்டிருந்தான் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பாவத்தில் அவன் சிக்கி கொண்டிருந்தான் என்று 3வது வசனம் சொல்லுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவனுடைய பேச்சு செயல்கள் எல்லாம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, யோசபாத்து சொல்றாரு, அவருடைய ஆலோசனை என்னன்னா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி யார் இங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்டதற்கு எலியா குறித்து என்ன பண்றாங்க, எலியாவினுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை குறித்து பார்த்தீங்களா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? எலிசாவை அபிஷேகம் பண்ணோன்னா அவன் எலியாவுக்கு பின்பாக போய் அவனுக்கு ஊழியம் செய்தான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சாப்பிட்றதற்கு அல்லது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தொழுது கொள்றதற்கு முன்பாக அவர்கள் கை கால்கள் எல்லாம் கழுவுகிறதான வழக்கம் காணப்பட்டதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறதான வேலைக்காரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை எடுத்து வார்ப்பார்கள். அப்போ அந்த அர்த்தத்து தான் இப்பயும் ஒரு எஜமான் காணப்படுறாருன்னா வீட்டுக்கு வந்தோன்னா வேலைக்காரர் எடுத்து அவருக்கு தண்ணியில் என்ன பண்ணுவாங்க, காலில் ஊற்றுவாங்க, கையில் ஊற்றுவாங்க, வாஷ் பண்ணுறது நார்மல் தானே. ஒரு அன்பின் நிமித்தமாக செய்யலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எஜமானுடைய வேலைக்காரராக காணப்படலாம். மனைவியாக இருந்தால் அன்பின் நிமித்தமாக என்ன பண்ணுவான், அந்த காரியத்தை செய்வா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எலிசா எலியாவுக்கு என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டாரு. இப்ப இன்னைக்கு அவர் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறார். அப்ப இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்குல்ல. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்போது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். யோசபாத் சொல்றாரு, அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்ட்டு. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த யோராமுடைய கேரக்டர் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வரணும். இதுல ஏன்னா யோசபாத் நமக்கு தெரியும், அவன் கர்த்தருடைய மனுஷன். இப்படிப்பட்டதான உடன்படிக்கை நிமித்தமாக என்ன பண்றான், இந்த மாதிரியான ராஜாவோடு கூட அவன் சம்பந்தம் கலந்தபடினாலே அவர்களோடு கூட யுத்தத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையில அவன் சிக்கி கொண்டிருந்தான். இது அவனுடைய நெகட்டிவ் சைடு. ஆனா யோராமுடைய சைடுல, அதாவது ஆகாபுடைய குமாரனாகி யோராமுடைய பக்கத்துல இருந்து நீங்க சில காரியங்கள்லாம் இதுல என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, யெகோவாவை வணங்குகிறதான ஒரு மனுஷனா காணப்பட்டான். ஆனால் அவர் விரும்புகிறபடியான ஒரு ஆராதனை முறை பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஐடல் வர்ஷிப்பு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறதும், அவருடைய தீர்க்கதரிசிட்ட விசாரிக்க போகிறதும், இன்னும் கேட்டா தன்னை தாழ்த்தி, நம்ம இதற்கு முன்பாக இவனுடைய சகோதரன் அகசியாவை பார்த்தோம்ல, அவன் எங்க சாளரத்துல இருந்து விழுந்தோ ஏதோ ஒன்று சம்திங் பார்த்தோம் இல்லையா, போன வாரம் கீழே விழுந்து அடிபட்டு அவன் என்ன பண்ணுவான், விசாரிக்கிறதற்கு அனுப்புவான். ஒரு 50 பேர் கொண்டதான குழுவையும் ஒரு தலைவனையும் அனுப்புவான். அப்ப ரூடா அவர்கள் போய் நடந்து கொண்டு 2 கூட்டம் அழியறதையும், 3வது கூட்டம் தன்னை தாழ்த்தி போய் எலியாவிட்ட சொல்றதும், ஆண்டவர் நீ போ அப்படின்ட்டு சொல்றதும், அங்க போய் அகசியாட்ட எலியா பேசுகிறதான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் தாழ்த்தி 3 ராஜாக்களும் எங்க போறாங்க, இப்ப எலிசாவிடத்துல 3 ராஜாக்களும் போகிறாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராமுக்கு நிறைய பாசிட்டிவ் சைடு இருக்கு, ஆனா அது எனஃப் கிடையாது. அப்போ நம்முடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தரை அறிந்து இருக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம வளருகிறோம் என்றுதான் நிறைய பாசிட்டிவ் சைடு நமக்கு இருக்கலாம். ஆனா என்னெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா, இப்போ நேற்று கூட உரையாடலில் நான் பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னா, பேதுரு இப்படி சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் என்ன பண்ணுங்க, நீங்க வளருங்க அப்படின்னு சொல்றார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உணர்ந்து அறிந்து விசுவாசித்தபடினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்குள் காணப்படுகிறோம். சபைக்குள் காணப்படுகிறதான நமக்கு தான் அந்த நிருபம் எழுதப்படுச்சு. அன்று அவர்களுக்கு இன்னைக்கு அந்த நிருபம் வாசிக்கும் போது நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சாட்சியாயிருக்கிற உனக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளருங்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்ம வளருகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அது எப்பொழுது நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போன வருஷத்தை பார்க்கலாம், இந்த வருஷத்துல அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு எனக்கு என்னன்றதெல்லாம் கொடுக்கணும். எதுக்கு அவரை அறிகிற அறிவில் வளரணும்? ஏற்கனவே அறிந்திருக்கிறபடினா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் பரலோகத்துக்கு போக போறேன், அப்படிதானே? அப்ப நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க ஜீவனோடு இருக்கிற நாள்லாம் நீங்க வளருங்க அப்படின்ட்டு சபைக்கு பாத்தீங்கன்னா அவர் எழுதுகிறார். அப்ப அவரை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு என்னெல்லாம் வரணும், மனத்தாழ்மை, அன்பு,
சீர்பொருந்துகிறதான காரியம், கீழ்ப்படுகிற காரியம், இதெல்லாம் நமக்கு வரல அப்படின்னு சொன்னா அப்புறம் எவ்வளவுதான் நம்ம அறிந்து கொண்டே இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல எனக்கு வந்து அவரை அறிகிற அறிவு அதிகமாய் வளர்ந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கீழ்ப்படிதல் இல்லவே இல்லை. உணர்த்தப்பட்டாலும் மனம் திரும்புதல் இல்லை. இப்படி காணப்பட்டுச்சுன்னா நான் அவரை அறிகிற அறிவினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அறிவு நமக்கு இருமாப்பை கொடுக்கிறதாக அது காணப்படாதபடிக்கு நம்மை தாழ்த்துகிறதற்கும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறதற்கும் இன்னும் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைகிறதற்கும் ஏதுவாக அந்த அறிவு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த அறிவினால பிரயோஜனம். அப்படிதானே? அப்ப இவனுக்கு பாருங்க, எல்லா காரியங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு தவறுகிறவனாக காணப்படுறான், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனாய் காணப்படுறான். உதட்டளவுலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை வந்து நேசிக்கிறான், அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான், அவருடைய தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கணும் அப்படின்லாம் விரும்புகிறான். கர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, நம்ம 3 பேரும் இங்கே வந்து சிக்கிட்டோம், 3 ராஜாக்களும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லிலாம் சொல்கிறான். அப்போ இவ்வளவு பாசிட்டிவ் சைடு ஒரு மனுஷனுக்கு காணப்பட்டாலும் அடிப்படையாக சில காரியங்கள் புரியலன்னா ஏன் அவர்கிட்ட வரோம், ஏன் அவரை தொழுது கொள்கிறோம், ஏன் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டாகிறதான அறிவு என்னத்தை கொடுக்கும்? நமக்கு இருமாப்பை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். நாளைக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் அதிக பெருமை நமக்கு வந்திருக்கும், இருமாப்பு வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் அவரை அறிகிற அறிவு நம்மை வந்து பார்த்தீங்கன்னா அது டியூன் பண்ணலை, மோல்டு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபைக்கு அத்தனை வருஷங்களாய் வந்திருந்தோம், ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடிக்கு நம்ம காணப்படுவோம் என்றது முக்கியமான காரியம். சரி, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோராமுடைய கேரக்டர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது, நம்ம அங்கே போய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. 13வது வசனம், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன, அதாவது இந்த யோராம் என்கிறதான ஆகாபுடைய குமாரனை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். இது ரொம்ப பயங்கர ரூடா இருக்கும். ஏன்னா இவன் வந்து இந்த இடத்துல தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகிட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கேட்கும்படியா வரான். ஆனால் எலிசாவுடைய வார்த்தை எப்படி காணப்படுதுன்னா, நீ உன்னுடைய தகப்பனுடைய தீர்க்கதரிசிகளிடத்திலும் உன்னுடைய தாயாரின் தீர்க்கதரிசியிலும் போ, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படியானால் திரும்ப நீங்கள் இந்த 3வது வசனத்துக்கு தான் போய் பார்க்கணும். என்ன அப்படின்னா, பாகாலுடைய சிலைகளை உடைத்து போட்டதான அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் அந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் நீங்காமல் அதுல சிக்கி கொண்டிருந்தது பிரச்சனை. அதுல இருந்து அவன் வெளியில வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எலிசா வந்து அவனுக்கு தீர்க்கதரிசியாக காணப்படுவான், எலிசா வந்து அவனை ராஜாவாக மதிப்பான். ஆனால் இப்போ என்ன பண்றான், ஆகாப் யெசபேலுடைய அந்த பாவத்துல என்ன பண்றான், கொஞ்சம் வெளியில வந்துட்டான், ஆனா முழுமையா வந்து வரல. அப்படின்ட்டு என்ன பண்றான், அந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட நீ போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். ரொம்ப இக்னரண்டா அவன் பேசுறான் ஆக்சுவலா, ஆனால் வந்து உணர்ந்து சொல்லுகிறானா அப்படின்றது தெரியல. திரும்பவும் வந்து கர்த்தர் வந்து இந்த 3 ராஜாக்களையும் கொண்டு வந்துட்டார், இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போய் யோசபாத்தை கூப்பிட்டேன், யோசபாத் ஏதோம் ராஜாவையும் கூப்பிட்டுட்டு பெரிய படையோட வந்தாச்சு, ஆனால் வந்து வனாந்தரத்தில் எல்லாரும் மறிக்கிற நிலைக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ரெக்வஸ்ட் பண்ணுறான் எலிசா கிட்ட. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவைய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். திரும்ப அதே பாயிண்ட்ல தான் அவன் காணப்படுறான். என்னன்னா, தன்னுடைய அந்த குரு முன்னாடி காணப்பட்டார்ல எலிசா மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலியாவுடைய அதே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸை ஹேண்டில் பண்ணுறதான விதமும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டுச்சு. அவர்களுக்கு பயப்படாமல் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். ஆனால் இதில் நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம், இந்த 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிச்சிட்டேன். என்ன வந்து யோராமிட்ட இருந்து நாம் என்ன கற்கலாம்? இதில் மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக காணப்படணும். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா பாகாலின் சிலைகளை, அது ஒரு ரிலீஜியன் இல்லையா, அதெல்லாம் உடைச்சி போட்டான், அந்த ஐடல் வர்ஷிப்லேருந்து வெளியில் வந்தான். ஆனால் வந்து யெரொபெயாமுடைய பாவங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு வெளியில் வர முடியல, அதில் சிக்கி கொண்டவனாய் காணப்பட்டான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சரி பண்ணிக்கணும், சீர்பொருந்தணும், கர்த்தர் விரும்புகிற விதமாக நம்முடைய வந்து
ஆராதனை அல்லது அவரை வழிபடுகிற முறைகள் காணப்படணும்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கும் இல்லையா? இந்த யோராமுக்கு கூட. அப்போ பாருங்க என்ன அப்படின்னு சொன்னால், அந்த யோசபாத்துக்காக நான் வந்து இந்த காரியத்தை நான் சொல்லுறேன், இல்லைன்னா உன்னை நான் எனக்கு பார்க்கறதுக்கும் பிடிக்கல, உன்னை வந்து நோக்கி பார்க்கறதுக்கும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி எலிசா வந்து சொல்றார். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடா இப்படி ஒரு தேவனுடைய மனுஷன் நடக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் யோராமுடைய பக்கத்துல இருந்து அல்லது தேவன் வந்து இதை எப்படி பார்க்கிறார் அப்படின்றதை வைத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 15வது வசனம், இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, யாரு? எலிசா மேல இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்ட்டு என்ன பண்றான் சொல்றான். கர்த்தர் வந்து இந்த காரியத்தை சொல்றாங்க. ஏன்னா வனாந்திரம், சுத்தமா மழையே கிடையாது, தண்ணீரே எங்கேயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேர், 3 படைகள் காணப்படுது. அதே மாதிரி அவர்களுடைய மிருக ஜீவங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லை. இப்போ வந்து கர்த்தர் வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு? ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்ட்டு எலிசா சொல்றாரு. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற வித்தியாசமா பார்க்குறோம்ல, இப்படி வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்போ என்ன இது ஒரு கனெக்ஷன்? இதில் ஏதாவது ஒரு காரியம் காணப்படுதா? சுரமண்டலம் மியூசிக்குக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மியூசிக் வாசித்தா தான், பாட்டு பாடினாதான் இறங்குமா? என்ன மீனிங் அது? மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து மியூசிக்கில் வந்து உண்டு. இது எத்தனை பேர் நம்புறீங்க? மியூசிக்கில் வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் உண்டு. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிச்சுவல் பவரும் உண்டு, ஈவில் ஸ்பிரிச்சுவல் பவரும் உண்டு. இப்போ நீங்கள் மியூசிக்கை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம மனிதர்களுடைய பக்கத்துல இருந்து பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமத்தில் முதல் கானானுடைய சந்ததியில் தூபால் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அவன் பேர் துபாலா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மியூசிக்கெல்லாம் ஒரு தலைவனாக 4ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். சுரமண்டங்கள் மாத்திரம் கிடையாது, நிறைய வாத்தியங்கள் அதில் காணப்படும். அதே அவன் 4ஆம் அதிகாரத்தில். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதுக்கெல்லாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இது வந்து முதல்ல மியூசிக்கை குறித்து மனிதர்களுடைய பக்கத்தில் இருந்து. ஆனால் மியூசிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணது வந்து மனிதர்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அது யார்? காட். மியூசிக் வந்து சோர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் காடு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் எசேக்கியேலில் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து நான் பூமியை குறித்து சொல்கிறேன். பரலோகத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியேலில் நீங்கள் பார்ப்பீங்க 28ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் 2வது பகுதி 13:2, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். நிறைய வந்து அவனை குறித்து தான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேள வாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவன் வந்து ஆராதனையினுடைய கூட்டத்தில் இவன் காணப்பட்டான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அதாவது ஆராதிக்கிறவர்கள் தன்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயர்த்த வந்து அவன் பார்த்தான், தள்ளப்பட்டான் என்கிற காரியம்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ மேள வாத்தியங்கள் நாகஸ்வரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேள வாத்தியங்கள் அப்படின்னு சொன்னால் இப்படி தட்டுறது, அது ட்ரம்ஸாக இருக்கலாம், இப்படி தட்டுறதா இருக்கலாம், தபேலாவாக இருக்கலாம், எல்லாம் இது நாகஸ்வரங்கள்னா ஊதுறதுல நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கீபோர்டுக்குள்ளார எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அடிப்படையாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தாளங்களாக இருக்கும், கைத்தாளங்கள், இந்த மேளதாளங்கள், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வச்சு பண்ணுறது, இல்லைன்னா ஊதுகிறதன் மூலமாய் வருகிறதான காரியங்கள். இப்போ இது மியூசிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது பிசாசு உண்டாக்குனதோ ஈவிலோ கிடையாது. ஆரம்பத்தில் இது வந்து தேவனாலே உண்டாக்கப்பட்டதான
ஒரு காரியமாய் காணப்பட்டது, ஆராதனைக்கு உரியதான ஒன்றாய் காணப்பட்டது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் விழுந்து போன போது அப்புறம் அவனை குறித்தெல்லாம் பேசிகிட்டே வரும்போது காயினுடைய சந்ததியில் வருகிற ஒருவன் இந்த வாத்தியங்களுக்கெல்லாம் அவன் தகப்பனாய் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறோம் தாவீதை குறித்து அவன் இசைக்கிறதுலே வல்லவன், வாசிக்கிறதுலே அவன் வல்லவனாய் பாடுறது மாத்திரம் கிடையாது, அவன் வாசிக்கிறதுலையும் வல்லவனாய் காணப்பட்டான் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட் பர்பஸுக்காக உண்டாக்கப்பட்டதான ஒன்று. அதற்கப்புறம் வேற பர்பஸ்க்கு அது வந்து பயன்பட ஆரம்பித்தது அப்படின்றது உண்மை. அப்போ ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து மியூசிக்கில், சாங்ஸ்லனா அப்படின்னா உங்களுக்கு சரியான கரெக்டான கருத்துள்ள வார்த்தைகளை போடுவதான பாடல்களை பாடும் பொழுது நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் காணப்படும், பவர் காணப்படும், தேவனுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். அப்போ மியூசிக்கில் கூட இது உண்டா அப்படின்னு சொன்னால் உண்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் அப்படி அந்த காரியத்தை பாருங்கள். என்ன அப்படின்னு சொன்னால் சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விக்கிரக ஆராதனைலாம் பார்ப்பீங்க, அடிச்சு ட்ரம்ஸ் அடிச்சு இது பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையை காலெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டுனாலும் ஆட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே, தலையெல்லாம் ஆட்ட ஆரம்பிப்பீங்க. அது எப்படி, எங்கேருந்து வருது அது அந்த எஃபெக்ட் இல்லை? அப்போ மியூசிக் ஹேஸ் சம் பவர் இல்லை, அது ஈவலாக இருக்கலாம் அல்லது ஹோலியாக இருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வர்ஷிப் பண்ணுறீங்க, யாரை நினைக்கிறீங்க, அல்லது அதில் காணப்படுகிறதான அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக அதுக்குள்ளார வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அது வந்து யாரை வந்து ப்ரைஸ் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது என்கிறதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து காணப்படும். இப்படி மியூசிக் போட்டால் தான் ஆண்டவர் வருவாங்க அப்படின்றதான அர்த்தத்தில் இல்லை அது, சரியா? அப்போ ஒரு சுரமண்டலக்காரன் வாத்தியத்தை வந்து வாசிக்கிறான், அவன் எலிசா சொன்னதை போல கொண்டு வராங்க, வாசிக்கிறான். அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது, கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிவிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா 17 வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மியூசிக்கு பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து அதை ஈஸியாக எடுக்கக்கூடாது, ரொம்ப சீரியஸான காரியம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து நிச்சயமாய் காணப்படுது. அது கர்த்தருடைய மகிமைக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக நம்ம வந்து காணப்பட வேண்டும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ரொம்ப ஃபேமஸான வேர்டு இது, நிறைய பிரசங்கங்கள்லாம் கூட ஓடி இருக்கும் இதில். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பெரிய காரியத்தை சொல்றாங்க ஆண்டவர். எல்லாருக்கும் வந்து தண்ணீர் கிடைக்கும், எல்லாரும் வந்து காக்கப்படுவீர்கள் என்பது மாத்திரமல்ல, என்ன பர்பஸ்க்காக எல்லாம் கூடினீங்களோ அந்த பர்பஸும் நடக்கும். மோவாபியரை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்றார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். இது கர்த்தர் போய் இப்படி கெடுங்க அப்படின்னு சொல்லலை, நல்லா வாசிக்கணும். சில இடத்துல வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, போய் இதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மோவாபியர்களை கர்த்தர் வந்து இவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மோவாபிய தேசத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கண்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள். நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, நான் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் ஆனால் இப்படி பண்ணுவீங்க, ஆண்டவர் பண்ண சொன்ன காரியம் அல்ல, ஆனால் அவர்கள் பண்ணுவார்கள் என்று சொல்கிறார். 20 வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். ஏன்னா மோவாபியர் வந்து இந்த யுத்தத்துக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ இஸ்ரவேலர்களுக்கு கீழே இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி நம்ம பார்க்குறோன்னா 1,00,000 ஆட்டுக்குட்டிகள் இல்லை, 1,00,000 என்ன கிடாக்கள், அது குறும்பாட்டு கிடாக்கள். அது என்ன மீனிங்? குறும்பாடுனா சின்ன ஆடு. இன்னொன்று வந்து
லட்சம் ஆட்டுக்குட்டிகள். அப்படி சொன்னா வெள்ளாட்டுக்குட்டிகள் செம்மறி ஆட்டுக்குட்டிகள் அப்படி அர்த்தமா? அப்படிலாம் கிடையாதா? சரி, ஓகே. 2 லட்சம் ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரியதான ஒரு தொகையா இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப இவன் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து இருக்க போறான்னா அவன் அங்க ரெடி ஆயிட்ட பிறகுதான் என்ன பண்ணுவான்? ரிபல் பண்றதுக்கு, யுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவான்? எதிர்த்து நிற்பான், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லுவான். இப்போ மோவாப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ரெடியா தான் இருக்கிறாங்க. சரி, அதுதான் வந்து 21வது வசனம் சொல்லுகிறது. 22வது வசனம், மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரில் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. இது இப்படியெல்லாம் ஏமாந்துருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏமாந்துருக்க சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வனாந்தரத்துல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வந்து ஏதோம் தேசம் வழியா உள்ள வந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது. அங்க மழை பெஞ்சு வந்துச்சா, இல்லை இந்த டேம் கேம் ஏதாவது ஓப்பன் ஆயிடுச்சா, ஏதோ வந்து கரை உடைஞ்சதா, எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறதான தேசத்துக்குள்ளார தண்ணீர் வந்து வந்துருச்சு. இவங்களுக்கு எல்லாரும் தண்ணீர் இனவா கிடைச்சது. காலையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்து பாக்குறாங்க. வந்து சூரியன் வந்து அடிக்கிறதுனால அது அப்படியே ரெட்டா வந்து காணப்படுது. தூரத்துல இருந்து அவங்களுக்கு பார்க்கும்போது பிளட் மாதிரி அது காணப்படுது. அதனால் அவர்கள் இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரா சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது, யாரு? அந்த மேசா, அவன் பேர் வந்து மேசா. ராஜா கண்டபோது அவன் ஏதோமியரின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிட்டு. அட்லீஸ்ட் இந்த ஏதோம் ராஜா வந்து இந்த பிரதிராஜான்னு சொன்னோம்ல, அவன் இவர்களுக்கு சப்போர்ட்டா வந்திருக்கானே, அவனையாவது காலி பண்ணலாம் அப்படின்ட்டு 700 பேரை வந்து என்ன பண்றான்? விரோதமாக வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறான். ஆனாலும் வந்து அந்த காரியமும் அவனுக்கு வந்து வாய்க்கவில்லை. 27 வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். இது வந்து யார் பண்றா அப்படின்னா இந்த மோவாபின் ராஜா வந்து பண்றான். இது அவர்களுடைய அந்த ட்ரெடிஷன்ல காணப்படுகிறதான பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறது, பிள்ளைகளை பலி கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து மோவாபிலே வந்து காணப்படுச்சு. அம்மோனர்கள் மத்தியிலும் காணப்படுச்சு. அதனால தான் ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இந்த மோவாப் ராஜா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பின் ராஜாவாக போகிறதான சேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்போது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். அதோட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது வந்து கர்த்தருடைய கடுங்கோபம் வந்து இஸ்ரவேல் மேலே வருமா அப்படின்னா, இது கர்த்தருடைய கடுங்கோபம் மாதிரி எனக்கு வந்து தெரியல. இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கிலீஷில் நீங்கள் வாசிங்க, கேஜேவியில் எப்படி போட்டிருக்குன்னா, அண்ட் தெர் வாஸ் கிரேட் இன்டிக்னேஷன் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் அப்படி போட்டிருக்கு. இன்னொன்றில் வந்து த ஃபியூரி அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் வாஸ் கிரேட், they withdrew and returned to their land அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர்னால இந்த கடுங்கோபம் வந்த மாதிரி இல்லை. இன்டிக்னேஷன்னா ஆங்கர் அரவுஸ்ட் பை சம்திங் அன்ஜஸ்ட், அன்வர்த்தி ஆர் மீன். இங்கே வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்கிறபடினாலே அதனால எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ராஜா பண்ணுவானா? அதை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களால், இந்த யுத்தத்துக்கு போனவர்களால் அதை வந்து சகிக்க முடியல. அவர்களால் அனாயிங், அந்த கோபம் எதனால வருது அப்படின்னா எரிச்சல்ல இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிச்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபப்பட்டு ஆங்கர் அரவுஸ்டு பை சம்திங் அன்ஜஸ்ட் ஆர் அன்வர்த்தி,
மீன், ஒரு மோசமான ஒரு காரியத்தினால கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் வந்துட்டு சண்டை போடுறதுக்கே இவன் ஒர்த்து கிடையாது அப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது அவங்க செய்யறதான சில காரியங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. அது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணுறது இவன்கிட்ட சண்டை போடுறதே ஒர்த்து கிடையாது அப்படின்ட்டு திரும்பி வர்றதை போல. அப்போ கடும் கோபம் உண்டாகி அவர்கள் வந்து விட்டார்கள்னா, கர்த்தருடைய கோபம் வந்து இஸ்ரவேலர்கள் மேலே, யூதாவின் மேலே, ஏதோமின் மேலே அந்த இடத்துல வருகிறதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒன்றும் கர்த்தருக்கு விரோதமாக செய்யலை. ஆனால் மோவாபியர் தான் செய்கிறாங்க, அவர்கள் மேலே தான் கடும் கோபம் வந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கும் எப்படி வாசிக்கிறோம், அப்போது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிரேட் ஆங்கர் வந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சு, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே காணப்பட்டது, அது இஸ்ரவேலருக்கு வந்துச்சு. அதன் நிமித்தமா அவங்க அந்த வாரம் வந்து என்ன பண்ணல, கண்டினியூ பண்ணாம அவர்கள் திரும்பி வந்தாங்க. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அதை பார்க்கிறோம். சிலர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இதா இருக்கும் பார்த்தீங்களா, அனாயிங் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த மோவாபிய ராஜா வந்து பண்ணதான அந்த இது வந்து அவர்களால் சகிக்கவே முடியாதபடிக்கு அவர்கள் கோபப்பட்டு இந்த வாரம் வந்து கண்டினியூ பண்ணாமல் அவர்கள் வந்து திரும்பவும் வந்துட்டாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இந்த இடத்துல அதுதான் அதனுடைய மீனிங். வேற அர்த்தம் வந்து இதில் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேலே வந்தது அப்படின்னு சொல்றதுல மீனிங் கிடையாது. அப்படி வந்திருந்தா என்ன பண்ணுவார், பெரிய சேதத்தை இஸ்ரவேல் யூதா அந்த ஏதோமியர்களுடைய அந்த ஆர்மிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அது மீனிங் கிடையாது. அவன் செய்ததான அருவருப்பான ஒரு அன்ஜஸ்டான நியாயமற்ற ஒரு காரியம் யுத்தத்தில், இது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்தபடினாலே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படிதான் அதனுடைய மீனிங். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வேத வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மீனிங் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் தமிழில் நான் வாசிக்கிறேன் திரும்ப. அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற, யாரு, மோவாப் ராஜா, தோற்று கொண்டிருக்கிற மோவாப் ராஜா. அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேலே, எல்லாரும் பார்க்குற மாதிரி, ஏன்னா இவர்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கோட்டை மட்டும்தான் பிடிபடாமல் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விழுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. லாஸ்ட் மூமெண்ட்ல அவன் செய்கிறான். அலங்கத்தின் மேலே அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால், அர்த்தம் என்னன்னா இஸ்ரவேல் மேல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இஸ்ரவேலர்களுக்குள்ளே. இஸ்ரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபம் உண்டாகி ஒன்றும் வந்து பண்ணாமல் அவர்கள் வந்தார்கள். அப்படிதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், இன்னும் ஸ்டில் வந்து யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷன். அப்போ இப்படிப்பட்டதான நரபலி வந்து கொடுக்கக்கூடாது என்று பிரமாணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலர்களுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செய்கையை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது நிமித்தமாக வந்தார்கள் என்று தான் என்னால் இதை இன்டர்பிரட் பண்ண முடியும். இஸ்ரவேலர்கள் மேலே கோபம் வந்துருச்சு அப்படின்னா அது மீனிங்லெஸ். மோவாப் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலி எடுக்கிறான், என்ன அப்படின்னா அந்தனுடைய தெய்வங்களுக்கு அந்த பலியை அவன் எடுக்கிறான். அந்த தெய்வங்களுடைய கடுங்கோபம் இஸ்ரவேல் மேலே வந்துருச்சா? இப்போதானே எலிசா கிட்ட போயிட்டு வந்து அவங்க கேட்டு வராங்க. எலிசா மூலமா ஆண்டவர் என்ன பேசினாரு, மோவாபியரை உங்கள் கையில நான் ஒப்பு கொடுப்பேன், நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் எடுப்பீர்கள் அப்படித்தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மோவாபியருடைய தெய்வங்கள் இஸ்ரவேலருக்கு கடுங்கோபம் வந்து இஸ்ரவேலை தோற்று ஓடுற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இன்டர்பிரட் பண்ண முடியும்? மீனிங்லெஸ் இல்லையா அது? அப்போ எப்படி தான் அதை இன்டர்பிரட் பண்ணுவீங்க? வேற டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கணும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த கடுங்கோபம்ன்றதுக்கு என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆஃப்கோர்ஸ் நமக்கு அதுல ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கிறது.